ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 2015 ஜூன் மாதத்தில் ஒரு நாள் எனக்கு திடீரென்று பின்கழுத்தில் நடுமுதுகில் கடுமையான வலி ஏற்பட்டது. என்னால் மூச்சு விட முடியவில்லை. படுக்கவும் முடியவில்லை. நிற்கவும் நடக்கவும் முடியவில்லை. நான் மிகவும் பெயர் பெற்ற பெரிய மருத்துவமனையில் பணிபுரிவதால் இந்த வலி சம்பந்தமாக பெரிய மருத்துவரை உடனே அணுகினேன். அவர் உடனே MRI டெஸ்ட் எடுக்கச் சொன்னார். அந்த பரிசோதனையை செய்து கொள்ளக்கூட முடியாமல் வலி என்னை தாக்கியது. மருத்துவர் வலி குறைய ஊசி போட்டார். ஊசி போட்ட பிறகும் வலி போனபாடு இல்லை. வலி தாங்க முடியாமல் மருத்துவரிடம் ஏதாவது செய்து வலியை போக்குங்கள் என்று அழ ஆரம்பித்து விட்டேன். அவர் உடனே ஸ்டெராய்டு ஊசி போட்டுக் கொள்ளும்படி பணித்தார். அந்த ஊசி போட்டவுடன் வலி சிறிது குறையும். அதன் வீரியம் குறைந்தவுடன் மீண்டும் வலி வந்துவிடும. நான் வலியில் படும் அவஸ்தையை பார்த்து எனக்கு மருத்துவம் செய்த மருத்துவர் வலி குறையவில்லை என்றால் முதுகில் அறுவை சிகிச்சை செய்து வலியை குறைக்க முயற்சிக்கலாம் என்று கூறிவிட்டார். எனது சகோதரர் நமது குரு பிரானிடம் என்னுடைய நிலையை கூறினார். அம்மா, அவர்கள் வெகு சாதாரணமாக அதெல்லாம் ஒன்றுமில்லை. வேலை நிமித்தமாக உன் அக்கா கை வீசி நடக்கிறாள். ஓய்வு எடுக்கச் சொல். எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி அனுப்பினார்கள். அம்மா சொல்லி அனுப்பிய அந்த இரவு எனக்கு வலி மிகவும் அதிகமாகி ஒண்ணுமே செய்ய இயலவில்லை. என் படுக்கையின் அருகில் சக்தி ஒளி வைத்திருந்தேன். அதை எடுத்து என் நெஞ்சில் வைத்துக்கொண்டு, அம்மா, என்னுடைய வலியை போக்குங்கள், இல்லாவிட்டால் என் உயிரை போக்கிவிடுங்கள் என்று வேண்டினேன். அம்மா, இந்த வலியை போக்கினால் சக்தி ஒளிக்கு எழுதுகிறேன் என்று அழுது கொண்டே ஒருவாறு தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்தவுடன் வலி சிறிது குறைவாக இருந்தது. மருத்துவரின் மாத்திரையுடன் அம்மாவின் நவராத்திரி எண்ணெயையும் தடவிக் கொண்டே வந்தேன். எனது வலி படிப்படியாக குறைந்து வந்தது. இப்பொழுது முற்றிலும் வலி குறைந்து விட்டது. அம்மாவுக்கு கோடானுகோடி நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டுமானாலும் தொண்டு செய்ய வேண்டும். பக்திக்கும் தொண்டுக்கும் உன் வம்சத்தையே காப்பேன் மகனே. தொண்டு செய்யச் செய்யத்தான் மன அழுக்கு நீங்கும். உண்மையான பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அருளை பெற முடியும். நான் அழைக்காமல் எவனும் இந்த பூமிக்கு வர முடியாது மகளே. நான் நினைக்காமல் எவனும் என்னை நம்பிக்கையோடு அம்மா என்று கையெடுத்து கும்பிட முடியாது மகளே. சுற்றுலா போல் 1000 பேர் இங்கே வந்து போகலாம். ஆனால் இந்த மண்ணை மிதிக்கும் ஒவ்வொருவருக்கும் என் அருளையும் ஆசியையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். உனக்கு எத்தனை லட்சம் பிறவிகள், உனக்கு எத்தனை லட்சம் உறவுகள். ஆனால் உன்னை அழைத்திருக்கிறேன். உனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். பெண்களுக்கு அவல நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் வளரும் பருவத்திலேயே பெண்களை மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார் செய்ய வேண்டும். வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் அவளுக்கு எப்படியெல்லாம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, யார் யாருக்கு எதற்கு எவ்விஷயங்களுக்கு எப்போது முன்னுரிமையை கொடுக்க வேண்டும், எதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பிரச்சனைகள் உருவாகாமல் வாழ்க்கை நடத்துவது எப்படி, பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்வது எப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல் பொருளாதார நெருக்கடி வராத அளவுக்கு வாழ்க்கை நடத்துவது எப்படி என்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இத்தகைய முன்னெடுப்பு நடவடிக்கைகளை விழிப்புணர்வாக ஊட்டுவதன் மூலமே பெண்கள் சமுதாயம் தங்களை காத்துக்கொள்ள முடியும். ஓம் சக்தி. ஓம் சக்தியே, அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே, அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே, அருள்மிகு பங்காரு சித்தரே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி.